ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரையிலும் 5ல பஞ்சமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு 6வது இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு மாறி வராருங்க. அப்ப எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு? அவர் 12வது வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் உரியவர். அப்ப நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா, 6ல போய் உட்காரும் பொழுது கவர்மெண்ட்ல எதிர்பார்த்த லோன் கிடைக்கும். இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கிற நகையை கொண்டு போய் கவர்மெண்ட் பேங்க்ல அடகு வைப்பீங்க. இதை செய்வீங்க. இதுவரையும் பஞ்சமஸ்தானத்துல இருந்தாரு. பூர்வ புண்ணியத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்தது, குழந்தைகள் மூலமாக நல்லது நடந்தது, எல்லாமே ஓகே. ஆனா இப்ப 6ல வரும்பொழுது கடனை கொடுக்கணும் இல்லையா? அதனால என்ன செய்யறாரு? உங்களுக்கு கடன் வாங்க வைக்க போறாரு. அது போக வீட்டுல இருக்கிற நகையும் நீங்க கொண்டு போய் பேங்க்ல அடகு வைக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல் விஷயம், கடன் வாங்குங்க. ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நீங்க வீடை வாங்குறீங்களோ இல்ல கார் வாங்குறீங்களோ ஏதோ ஒன்று, ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டீங்க, இல்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்க, இல்ல ஒரு ஃபிக்ஸட் போடுங்க, ஒரு ஆர்டி போடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோய்க்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாமல் இருக்கும். இல்லைன்னா நோய்க்காக கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க. குரு போய் உட்கார்ற இடத்த பாழ் பண்ணுவாரு. அவர் உட்கார்றது 6வது இடம். நோயை கொடுப்பாரு. தோள்பட்டையில வலி வரும், இல்ல அப்படின்னா தொடையில வலி வரும், கணுக்கால்ல வலி வரும், பின்னாடி இடுப்புக்கு கீழ் பாகங்கள்ல வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இஎம்ஐ போட்டு விட்டுருங்க. ஏற்கனவே என் பேர்ல இஎம்ஐ இருக்குங்க, நான் என்னங்க பண்ணட்டும்? மேற்கொண்டு அதுலயே ஒரு லோனை வாங்கி கொஞ்சம் இஎம்ஐயை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்க செய்யலாம். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நோய்க்கான செலவுகளை தவிர்க்க முடியும். 6ஆம் இடம் அப்படின்றது சத்ருவின் ஸ்தானமும் கூட. அப்ப யார்கிட்டையும் வாய் பேசக்கூடாது. இன்னொன்னு, உங்களுக்கு 2ல ராகு வரப்போறாரு இல்லையா? அதனால ஒருத்தர்கிட்டையும் வாய் பேசாம இருந்தீங்க அப்படின்னா எதிரிகள் இல்லாத நிலைக்கு நீங்க போக முடியும். இல்லை அப்படின்னா நீங்களே போய் எதிரியை உருவாக்கி கொள்ளும் நிலை உருவாகும். அதனால கொஞ்சம் அமைதியாக போறது உங்களுக்கு நல்லது. எல்லா இடத்துலயுமே அமைதியாக போங்க. எனக்கு தான் சனீஸ்வரன் மாறிட்டாரே, நல்லது பண்ற நிலைக்கு தானே இருக்கிறாரு, நான் தான் 7.5 சனி காலத்திலேருந்து வெளியே வந்துட்டேனே. எல்லாம் வெளியே வந்தாச்சு. ஆனா குரு போய் 6ல உட்கார்றாரு. அதனால அவர் மாற்றத்திற்கும் விரயத்திற்கும் உரியவர். ஸோ நீங்க பண்ற வேலை தான் நீங்க செலவு பண்ணக்கூடிய நிலையாக மாறும். நீங்களா போய் யார்கிட்டயாவது சண்டை போட்டு அதுக்காக நீங்களாவே போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபைன் கட்டுற மாதிரி ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நேரம் சரியில்லைன்னாலும் புலம்பக்கூடாது. இதெல்லாம் நீங்க கவனத்தோடு இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியை நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் பேங்க்ல மட்டும் கடன் வாங்குங்க. இடம் பத்திரம் வச்சு கடன் வாங்கலாம், நகையை வச்சு கடன் வாங்கலாம். இதெல்லாம் நீங்க பேங்க்ல தான் பண்ணணும். தனியார்ல தயவுசெய்து பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே போயிடும். இதுல கவனத்தோட இருந்துக்கோங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேர் இந்த ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம். ஏன்னா நோய் ஸ்தானத்துக்கு தானே வராரு. இதுவும் ஒரு நோய் மாதிரி தான். போய் அதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகக்கூடிய நிலைப்பாடுகள் உங்களுக்கு இப்ப இருக்குங்க. அதே மாதிரி சிலர் இந்த மிஸ்லேருந்து மிஸ்ஸஸ் ஆவாங்க. பேச்சுலர் லைஃப்லேருந்து ஃபேமிலி மேனா மாறத்துக்கான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு இருக்கு. எப்படிங்க? 6ல குரு. உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்னருக்கு குரு பலன் இருந்தா போருங்க. உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தாலுமே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா திருமணத்தை நடத்தி கொள்ளலாம். இது வரைக்கும் 7.5 சனின்ட்டு தள்ளி போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் 2ல ராகு வருது. வந்தா கூட சரி, குடும்பஸ்தானத்துக்கு வந்தாலும் ஏதோ ஒரு வகையில நீங்க குடும்பத்தை அமைக்கணும், அதன் மூலமா பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்றது விதிப்பாடு. அதனால திருமணம் நடக்குதா, சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு திருமண வாழ்க்கையில பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மகரத்துக்கு காசே வராதா அப்படின்லாம் இல்லைங்க, காசு வருங்க. ஏன்னா 2வது வீட்டை குரு பார்க்கறாரு. ஆனா 12வது வீட்டையும் பார்க்கறதுனால காசையே அவரே கொடுத்து விரயத்தையும் அவரே கொடுக்க போறாரு. 10ஐயும் பார்க்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அதுலலாம் டவுட்டே இல்லை. ஆனா செலவுகளையும் சேர்த்து கொடுக்க போகிறார். ஸோ ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகள், அனாவசிய செலவுகள், எல்லா செலவும் ஒண்ணுதான். இந்த செலவுகளை கொஞ்சம் நீங்க தவிர்ப்பது நல்லது. மங்களங்கள் நடைபெறுவதற்கும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தெருவோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க.
அவங்க படிக்கிறதுக்கான எல்லா விதத்திலையும் உதவிகள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்ஸ்லாம் ரன் பண்றாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு, அவங்களுக்கு என்ன உங்களால செய்ய முடியுமோ அத செய்யுங்க. அவங்களுக்கு மஞ்சள் நிற இனிப்பு குடுங்க. கண்டிப்பாக இந்த குருவானவர் இதிலேயே சந்தோஷமாகி உங்களுக்கு எல்லா வகையிலும் மிகப்பெரிய நற்பலன்களை நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க பார்க்கிறது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.